தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகள் வேஸ்ட், பிராந்திய கட்சியே தாக்கத்தை ஏற்படுத்தும். விஜய் பாணியில் அண்ணாமலை புதிய பிளான். கொங்கு மண்டலத்தில் போடப்பட்ட பிள்ளையார் சுழி. ஒன்று கூடிய அன்பு கூட்டம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு மீண்டும் பாஜகவின் மாநில தலைவர் பதவிக்கு வரப்போவதாக பல்வேறு பரபரப்பு செய்திகள் வெளியாகி வருகின்றன. என்றாலும் பாஜக தரப்பிலிருந்து இன்னும் எந்தவித ஆதாரப்பூர்வ செய்தியும் வெளியாகவில்லை. எல்லாமே ஊடகங்கள் அசை போடும் செய்திகளாகவே உள்ளன. இந்த நேரத்தில் தற்போது அண்ணாமலை குறித்து இன்னொரு பரபரப்பு செய்தியும் நேற்று ஊடகங்களில் வெளியானது. அந்த செய்தியில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றால், விஜய் தனி கட்சி ஆரம்பித்து வெற்றி பெற்ற பிறகு தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேசிய கட்சிகளை விட பிராந்திய கட்சிகள் தான் மக்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும், வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்கிற ஒரு கருத்து பரவலாக எழுந்திருக்கிறது. அதனால் தேசிய கட்சிகளில் மக்கள் செல்வாக்குடன் இருக்கும் நபர்கள் கூட தனித்து கட்சி ஆரம்பித்தால் தான் தமிழ்நாட்டில் முக்கிய இடத்தை பிடிக்க முடியும். இல்லை என்றால் ஏதோ பெயரளவுக்கு மட்டுமே அரசியலில் அவர்கள் நீடிப்பார்கள் என்று பலரும் கருத்து வெளியிட தொடங்கிவிட்டார்கள். அந்த அளவுக்கு கட்சி ஆரம்பித்து 2 ஆண்டுகளில் விஜய் ஆட்சியை பிடித்திருப்பது தமிழ்நாட்டில் பிராந்திய கட்சிகள் மட்டுமே தனித்துவம் பெற முடியும், மக்களின் செல்வாக்கை பெற முடியும் என்கிற ஒரு ஆழமான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் நேற்று தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து ஒரு பரபரப்பு செய்தி ஊடகங்களில் வெளியாகி இருக்கிறது. அதில் விஜய் தேர்தலை சந்திப்பதற்கு முன்பே அதிமுக, விசிக, நாம் தமிழர் போன்ற பல கட்சிகளிலிருந்து தொண்டர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார்கள். ஆனால் அது தற்போது தேர்தலுக்கு பிறகு இன்னும் அதிகரித்திருக்கிறது. உள்ளாட்சி தேர்தல் நெருங்கிக் கொண்டிருப்பதால் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணையும் தொண்டர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக கூறுகிறார்கள். குறிப்பாக கடந்த 2024 மக்களவைத் தேர்தலில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணி 18.5% ஓட்டுகளை பெற்றது. அதே பாஜக சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் 2.97% ஓட்டுகளை மட்டுமே பெற்றுள்ளது. இது டெல்லி பாஜகவுக்கு கடுமையான அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது. அதனால் பாஜகவில் முழுமையான மாற்றம் செய்ய வேண்டும், குறிப்பாக அடிப்படை கட்டமைப்பை தொடங்கி தலைமை வரை மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஆலோசனை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. விஜயின் அரசியலுக்கு மாற்றாக ஒரு அதிரடியான இளம் தலைவரை கொண்டு வர வேண்டும் என்பதே பாஜக மேலிடத்தின் நோக்கமாக உள்ளது. அதனால் நயினார் நாகேந்திரனை மாற்றிவிட்டு அண்ணாமலையை அந்த இடத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வந்தாலும் கூட தற்போது அண்ணாமலை வேறொரு மாற்று திட்டத்தில் இருப்பதாக செய்திகள் வைரலாகி வருகின்றன. குறிப்பாக கடந்த 2 ஆண்டுகளாகவே தனி கட்சி தொடங்க அண்ணாமலை திட்டமிட்டு வருவதாக அவரை சுற்றி ஒரு செய்தி வட்டமடித்து வருகிறது. இதற்கென்ன காரணம் என்றால், அண்ணாமலைக்கென்று தமிழ்நாடு முழுக்க ஒரு இளைஞர் பட்டாளம் உள்ளது. அதனால் தான் அண்ணாமலை அன்பு கூட்டம் என்கிற ஒரு இயக்கத்தை அவரது தொண்டர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இவர்கள் சமூக சேவையிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். எப்படி சினிமா மூலம் இளைஞர்களை விஜய் தன் பக்கம் இழுத்துள்ளாரோ அதே போன்று அண்ணாமலை தனது அதிரடியான அரசியல் மூலம் படித்த இளைஞர்களை தன் பக்கம் ஈர்த்து வைத்திருக்கிறார். அந்த வகையில் பார்க்கும்போது விஜயை போலவே அண்ணாமலைக்கும் இளைஞர்கள் மத்தியில் ஒரு ஆதரவு இருந்து வருகிறது. அதனால்தான் அவர் மாநில தலைவராக இருந்தபோது என் மண் என் மக்கள் என்கிற பாத யாத்திரை நடத்தி பாஜகவுக்கு என்று ஒரு தனி வாக்கு வங்கியை உருவாக்கினார். இதனால் தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக பாஜக 3வது சக்தியாக உருவெடுக்கும் என்று அப்போது கணிக்கப்பட்டது. என்றாலும் அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றிய பிறகு மீண்டும் பாஜக பழைய 3% ஓட்டு வங்கிக்காக இறங்கிவிட்டது. இதனால் தான் அண்ணாமலை போன்ற மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் தேசிய கட்சியில் இருப்பதை விட தனி கட்சி தொடங்கி தங்களது தனித்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும், அப்போதுதான் தமிழக அரசியலில் வளர முடியும் என்று பலரும் அவரை அறிவுறுத்தி வருவதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக தேசிய கட்சியின் கட்டுப்பாட்டுக்குள் இருந்து உங்களை போன்றவர்கள் விடுபட வேண்டும், நீங்கள் சுதந்திரமாக செயல்பட வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் பாஜக, காங்கிரஸ் என்கிற தேசிய கட்சிகள் பெரிதாக கால் பதிக்க முடியாது. இதுதான் இத்தனை காலமும் நடந்து வருகிறது. அதனால் விஜய் பாணியில் நீங்களும் பிராந்திய கட்சி தொடங்கினால் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று பலரும் அண்ணாமலையை வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை, நான் மோடியின் அரசியலால் ஈர்க்கப்பட்டு பாஜகவில் இணைந்தவன், அதனால் தலைவர் பதவி இல்லை என்றாலும் அடிமட்ட தொண்டராக கூட நீடிப்பேன் என்று கூறி வருகிறார். இப்படி அண்ணாமலை சொல்வது அவர் தனது வளர்ச்சியை தடுத்து நிறுத்தும் செயலாகவே உள்ளது என்று அவரது ஆதரவாளர்களின் ஒரு சாரர் கூறி வருகிறார்கள். அவர்கள் மேலும் கூறும்போது, கொங்கு மண்டலத்தில் பெரிய அளவில் வெற்றி பெற்று வந்த அதிமுக இப்போது பின்னடைவை சந்தித்துள்ளது. ஆனால் அண்ணாமலைக்கு அங்கு ஒரு தனி செல்வாக்கு உள்ளது. அதனால் தனது அன்பு கூட்டத்தின் மூலம் அவர் அங்கு ஒரு புதிய கட்சி தொடங்கி பிள்ளையார் சுழி போட்டால் மின்னல் வேகத்தில் அண்ணாமலை வளர்ந்து விடுவார். எதிர்காலத்தில் விஜய், உதயநிதி போன்றவர்களுக்கு சவாலாக அண்ணாமலை தமிழக அரசியலில் உருவெடுத்து நிற்பார். அந்த அளவுக்கு தனது தனிப்பட்ட அரசியல் மக்களை அவர் ஈர்த்து வைத்திருக்கிறார் என்பதால் ஒரு சாரர் தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று அவரை வலியுறுத்தி கொண்டு வருவதாகவும் அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன.
குறிப்பாக அண்ணாமலை தமிழ்நாட்டில் புதிய கட்சி தொடங்கினாலும் பாஜக தலைமை அவரை நிராகரிக்காது. காரணம், ஏற்கனவே ரஜினி புதிய கட்சி தொடங்க தயாரான போது அந்த கட்சியில் அண்ணாமலை தான் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்க இருந்தார். அதனால் அண்ணாமலை தனி கட்சி தொடங்கினால் பாஜக மட்டுமின்றி ரஜினியும் அவருக்கு ஆதரவு அளிப்பார்கள். இதனால் அண்ணாமலை பாஜகவின் கொள்கையை பேசக்கூடிய மாநில கட்சி என்கிற ஒரு அடையாளத்தை பெற்று தமிழ்நாட்டில் ஓங்கி வளர்வார். அதற்கான அனைத்து வாய்ப்புகளும் உள்ளது என்று அண்ணாமலையை அவரது ஆதரவாளர்கள் ஒரு சாரர் தொடர்ந்து வலியுறுத்துவதாக அந்த செய்திகள் தெரிவிக்கின்றன. மீண்டும் அண்ணாமலை தமிழக பாஜகவின் மாநில தலைவராக போகிறார் என்கிற செய்திகள் கடந்த சில வாரங்களாகவே வேகமாக பரவிக்கொண்டு வரும் இந்த நேரத்தில் அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் தனது செல்வாக்கை நிலைநிறுத்தும் வகையில் புதிய கட்சி தொடங்க அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்துவதாக நேற்று ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இது எல்லாமே ஊடகங்களில் வெளியாகும் பரபரப்பு செய்திகள்தான். அண்ணாமலை மனதில் இப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா, இல்லை அவர் நான் சொல்வது போன்று தொடர்ந்து பாஜகவிலேயே பயணிக்க விரும்புகிறாரா என்பது போக போகத்தான் தெரியும். குறிப்பாக விஜய் உதயநிதிக்கு எதிராக அண்ணாமலையை பாஜக களமிறக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஒருவேளை அது நடக்கவில்லை என்றால் தனது ஆதரவாளர்களின் இந்த விருப்பத்திற்கு இணங்க அண்ணாமலை புதிய கட்சி தொடங்குவதற்கும் வாய்ப்பிருக்கிறது என்பதும் தெரியவந்துள்ளது. அதனால் ஊடகங்களில் வெளியாகி வரும் செய்திகளை போன்று அண்ணாமலை மீண்டும் பாஜகவின் மாநில தலைவர் ஆவாரா, இல்லை புதிய மாநில கட்சி தொடங்கி விஜய் பாணியில் வேகமாக வளர்வாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, விஜயின் மாய தோற்றம், சமூக ஊடகங்கள் மூலம் மக்களை ஏமாற்றும் அரசியலா? தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருந்த அந்த புகழை வைத்து இன்றைக்கு மக்களிடத்தில் ஓட்டு வாங்கி ஆட்சி அமைத்திருக்கிறார் விஜய். கடந்த காலங்களில் இதே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனைகளுக்காக ஒருமுறை கூட அவர் குரல் கொடுத்ததில்லை. அதோடு கட்சி தொடங்கி இதுவரை ஒருமுறை கூட ஊடகங்களை அவர் சந்தித்ததில்லை. மக்கள் பிரச்சனைகளுக்கு பதிலும் கொடுத்ததில்லை. தான் சொல்ல நினைக்கும் விஷயங்களை மட்டும் சோஷியல் மீடியாவில் வெளியிட்டு வருகிறார். அதோடு ஒவ்வொரு நாளும் தன்னை பற்றிய புகைப்படங்கள், வீடியோக்களை வெளியிட்டு அதை தனது ஐடி விங் மூலம் சோஷியல் மீடியாவில் வைரலாக்குகிறார். இது சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய தீனியாக மாறிக்கொண்டிருக்கிறது. விஜய் வீட்டிலிருந்து மதிய உணவு எடுத்துச் சென்று சாப்பிடுவதை கூட ட்ரெண்டிங் ஆக்கி வருகிறார்கள். இப்படிதான் தேர்தலுக்கு முன்பு கூட சோஷியல் மீடியாவில் தான் சொல்ல நினைக்கும் விஷயங்களை ட்ரெண்டிங் செய்து கொண்டே வந்தார். குறிப்பாக சினிமா மோகம் உள்ள இளைஞர்களை தன் பக்கம் கவர்ந்து இழுக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் விஜய் செய்தார். அந்த வகையில் விஜயை பொறுத்தவரை அரசியலில் மிகப்பெரிய கஷ்டங்கள், போராட்டங்களை அனுபவிக்காமல் எளிதாக வெற்றி பெற்றுவிட்டார் என்று நான் சொல்ல வேண்டும். மாநிலத்தில் ஏதோ ஒரு எதிர்பாராத பேரிடர் மற்றும் நெருக்கடி போன்ற சூழல் ஏற்பட்டால் அது அவருக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். அப்போதும் நான் நினைப்பதை மட்டுமே அவர் வெளியிட்டுக் கொண்டிருக்க முடியாது. அப்போது பொதுமக்கள் சார்பில் ஊடகங்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுத்தே ஆக வேண்டும். குறிப்பாக கரூர் சம்பவத்தை எடுத்துக்கொண்டால் அந்த சம்பவத்திற்கு பிறகும் கூட அவர் மீடியாக்களை சந்தித்து எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. இப்படி ஒரு மாய தோற்றத்தை தொடர்ந்து விஜய் வெளிப்படுத்திக் கொண்டே வந்தால் ஒரு நேரத்தில் நாட்டில் புயலை கிளம்பக்கூடிய சம்பவங்கள் ஏற்படும் போது விஜயின் இந்த சோஷியல் மீடியா மாய தோற்றம் வேலைக்காகாமல் போய்விடும். அப்போது அவர் மிகப்பெரிய சோதனைகளை சந்தித்தாக வேண்டும் என்பதே விஜயின் இந்த சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது.